தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆண்டார்பந்தி விக்னேஷ். இதோ நம்மளுடைய வரப்பில் உள்ள இந்த வெண்டிக்காய் பார்க்குறோம். இப்போ இந்த வரப்பு பார்த்தோம்னா நம்ம நல்லா அகலப்படுத்தி இதை வாய்க்கால் வெட்டினாங்க. வாய்க்கால் வெட்டும்போது அதை அந்த மண்ணை இது பண்ணாங்க. அதை ஜேசிபி வச்சு வெட்டும்போது அதை நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி அதை வரப்பாக அமைச்சிருந்தோம். இப்போ அந்த வரப்பில் பார்த்தோம்னா இந்த வரப்பு ஃபுல்லாக வெறும் நாணல் கடை இருந்துச்சு. நாணல் கடை இருந்த வரப்பு இப்போ நம்ம இதில் வெண்டைக்காய் பயிர் வச்சுருக்கோம். இந்த வயலை இந்த வரப்பில் காய்க்கிற வெண்டைக்காயை பார்த்துட்டு தான் எல்லோரும் கேட்குறாங்க, இதுக்கு என்ன உரம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இயற்கை உரமும் வைக்கல, செயற்கை உரமும் வைக்கல. இது நம்ம போட்டது விதை மட்டும்தான் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறது உண்டு. என்ன போட்டிங்க, என்ன போட்டு வளர்க்குறீங்க அப்படிம்பாங்க, இப்படி காய்க்குது அப்படின்னு. நாங்கள் ஒன்றுமே போடலைங்க, விதை மட்டும்தாங்க போட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பல முறை காய்ச்சி பறிச்சாச்சு. இது ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு 10 கிலோவுக்கு குறையாமல் பறிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 500 ரூபா வருமானம் கிடைக்கிது. கிலோ 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. இந்த வெண்டைக்காய் நல்ல பாரம்பரிய நாட்டு வெண்டையாக இருக்கிறதுனால நல்ல ருசி நல்லா இருக்குது. அதனால் இந்த சந்தையில் இதுக்கு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோ இருந்தால் கூட விற்றுடலாம் போல். நாங்கள் ஒன்று விட்ட ஒரு நாள் இதுலேருந்து எங்களுக்கு ஒரு 10 கிலோ வரைக்கும் கிடைக்கிது. அதை பறித்து நேரடியாக விற்பனை செஞ்சுக்கிட்டுருக்கோம். அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா என்னை விட பயிர் நல்ல உயரத்தில் இருக்குது. எனக்கு மேலே பார்த்திங்கன்னா இதான் என்னுடைய தலைப்பகுதி. இது எனக்கு மேலே இது உங்களுக்கு எத்தனை ஒரு 2 அடி மேலே என்னை விட உயரமாக இருக்குது இந்த பயிர். பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. காய் அது பாட்டுக்கு காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா அப்படியே பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே கொத்தாக பிஞ்சு வைக்கிது. ஒன்று விட்ட ஒரு நாள் பறிச்சுக்கிட்டே இருக்கும். விவசாயி இந்த வரப்புன்ற ஒன்று இப்படி நமக்கு வரப்புலேருந்து ஒன்று விட்ட ஒரு நாள் ஒரு 500 ரூபா நமக்கு வருமானம் கிடைக்குது இந்த வெண்டையிலேருந்து. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி பக்கத்தில் வருஷலாம் கத்திரியும் வச்சுருக்கோம். வரப்பில் நீட்டுக்கும் கத்திரி வச்சுருக்கோம். இப்போ இது வெண்டையை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வரப்பு நீட்டாக வச்சுருக்கோம். இந்த வரப்பு முழுவதும் வெண்டை செடி வச்சுருக்கோம். இந்த வரப்பு முழுக்க வெண்டைக்கு கீழேயே இந்த ஓரமாக இந்த பக்கம் கத்திரி வச்சுருக்கோம். இது நம்ம இங்கே கொஞ்சம் இந்த வயல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு அதில் மெனக்கட்டதுனால இந்த வரப்பை சரி பண்ண முடியல. பில்லு மூடி கிடக்கு எல்லாத்தையும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்லெல்லாம் அறுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். காயும் பார்த்திங்கன்னா காய்கள்லாம் உங்களுக்கு நல்லா திரட்சியாக காய் நல்லா செழிப்பாக காயெல்லாம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா பாருங்க, அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே காய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வளைச்சி தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுக்கடுக்காக காய்க்குது. அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது. விவசாயி வயலுக்கு வந்தால் ஒரு வேதனையோட வீடு திரும்புகிற ஒரு சூழல் இல்லை. விவசாயி வயலுக்கு வந்தால் பட்னியாக இருக்க வேண்டிய சூழலும் இல்லை. நான் நிறைய நாள் காலை உணவே எனக்கு இந்த வெண்டைக்காவே வயலில் காலை உணவாக வெண்டைக்காவே இருக்கும். சில நேரத்தில் சாப்பாடு வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டே வயலில் வேலை செய்கிறது. அக்கம் பக்கத்து வயக்காரங்களுக்கெல்லாம் பறித்து கொடுக்குறோம். கொடுத்தது போக எங்களுக்கு ஒரு 10 கிலோ ஒன்று ஒரு நாள் நம்ம பறிச்சிக்கிட்டு இருக்கோம். பறித்து அது நேரடியாக நம்ம விற்பனை செய்கிறதுனால நமக்கு ஒரு 500 ரூபா வரையும் இது கிடைக்கிது. அதுவும் இதுக்கு பற்றாக்குறையும் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு இதனுடைய சுவை காரணமாகவும் இது நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம உரம் இந்த பூச்சி மருந்து கடை பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு. அதனால் நம்மள்கிட்ட நம்பிக்கையாக வாங்குவாங்க. அதனால் நஞ்சில்லாம் காய்கறிகளை ஒன்று வாங்கணும், சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் நம்ம நுகர்வோர் மத்தியில் எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதோ அவங்க அப்பா பறிச்சிக்கிட்டு இருக்காங்க வெண்டைக்காய். அவங்களோட உயரமாக இருக்குது செடி.
மிக்க நன்றி. இந்த வரப்புன்ற ஒன்று வந்து தமிழர்களை அவ்வை பாட்டி அப்போவே சொன்ன அந்த வரப்பு உயர நீர் உயரும்ன்ற அந்த வரப்புன்ற ஒன்று வந்து விவசாயிகளை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. நட்டம்ன்ற பேச்சுக்கே வார்த்தை இங்கே வந்து இடம் இல்லை. நட்டம்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாத ஒரு இது வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இதில் வந்து நமக்கு வந்து லாபம் மட்டுமே அப்படின்றது கொடுத்துருக்கு. இதில் பார்த்தோம்னா மஞ்சளும் வந்து போட்டிருக்கோம், வரப்பு ஓரங்களில் மஞ்சள். அப்புறம் கொத்தரை வந்து போட்டோம். அது வந்து இப்போ தான் வந்து காய்ப்புக்கு வருது. பார்த்திங்கன்னா கொத்தரையும் வச்சுருக்கோம். அதில் வரப்பில் கொத்தரை ரொம்ப போடல, நமக்கு விதை வந்து இந்த நாட்டு விதை வந்து கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிது. அது கொஞ்சம் தான் போட்டோம். அது ஒரு சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அது வீட்டுக்கு மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகளை வேலை வாங்காத ஒரு விவசாயமாகவும், விவசாயிக்கு நட்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயமாகவும், விவசாயிகளை வந்து கடன் வாங்கி முதலீடு போட்டு வந்து அதை நகை அடமானம் வச்சு பேங்கில் லோன் வாங்கி அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்ய சொல்லி போராடக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தாமல், கடனே இல்லாமல் முதலீடு இல்லாமல் வரதெல்லாம் விளையிறதெல்லாம் லாபம் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த தமிழர் வேளாண்மை அப்படின்ற ஒன்று வந்து விவசாயிகளை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழர் வேளாண்மைக்கு விவசாயியை வாழ வைக்க மட்டும்தான் தெரியும். விவசாயிக்கு வந்து நஷ்டத்தில் விடுறதுக்கான எந்த ஒரு சூழலையும் அது வந்து விடலை. இப்போ தான் பார்த்தோன்னா கத்திரியெல்லாம் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வந்து பூ வச்சிருக்கு. இதுக்கெலாம் நம்ம வந்து எதுவுமே செய்யலை, கன்று வாங்கி வச்சது தான், அவ்வளோதான். அது பாட்டுக்கு வந்து தண்ணி கூட ஆரம்பத்தில் ஊற்றுனது தான். ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றலை, சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. மிக்க நன்றி நம்ம ஞானப்பிரகாசம் ஐயாவுக்கும் குழு உறவுகளுக்கும். இந்த தமிழர் வேளாண்மையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நம் தமிழ் முன்னோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.